எலெக்ஷன் பிளாஷ்பேக். பழனி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து வேணுகோபால் 82,051 வாக்குகள் பெற்று முதலிடம் பெற்றார். இரண்டாம் இடத்தில் திமுகவில் இருந்து செந்தில்குமார் 80,297 வாக்குகள் பெற்றார். மூன்றாம் இடத்தில் பாஜகவில் இருந்து தீனதயாளன் 1,745 வாக்குகள் பெற்றார். இதேபோல் 2016இல் திமுகவில் இருந்து செந்தில்குமார் 1,45,000 வாக்குகள் பெற்று முதலிடம் பெற்றார். இரண்டாம் இடத்தில் அதிமுகவில் இருந்து குமாரசுவாமி 74,459 வாக்குகள் பெற்றார். மூன்றாம் இடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து ராஜமாணிக்கம் 9,687 வாக்குகள் பெற்றார். இதேபோல் 2021இல் திமுகவில் இருந்து செந்தில்குமார் 1,08,566 வாக்குகள் பெற்று முதலிடம் பெற்றார். இரண்டாம் இடத்தில் அதிமுகவில் இருந்து ரவி மனோகரன் 78,510 வாக்குகள் பெற்றார். மூன்றாம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வினோத் ராஜசேகரன் 7,656 வாக்குகள் பெற்றார்.